பொதுவாக ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்தா அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை தலைவர், காவல் ஆணையர், தலைமைச் செயலர் 3 பேரும் வந்து வரவேற்க வேண்டும் என்பது மரபு வழக்கம். ஆனால் இந்த கவாய் வரும்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவ்வளவு பெரிய பொறுப்புல உள்ள கவாய், மகாராஷ்டிரா மண்ணின் மைந்தன், ஒரு மராட்டியத்துக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாய் வரும்போது யாருமே வரல. அங்க ஆளுகின்ற பாஜக அரசு ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுக்கின்ற மரியாதை. இத தலித் அமைப்புகள் பலர் ஒரு தலித்துங்கிறதுனால நீங்க ஒதுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில் லாஜிக் இருக்கு. ஏன்னா அதாவது அவர்கள் வந்து தலித் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுப்பது எல்லாமே ஒரு டோக்கன் பாலிடிக்ஸ் தான். எல் முருகனை வந்து மத்திய இணையமைச்சராக்குறதா இருக்கட்டும், முர்முவை குடியரசுத் தலைவராக்குவதாக இருக்கட்டும், இவர்கள் உருவாக்கி சொல்றது எங்ககிட்ட பட்டியல் சமூக கட்சி தலைவர்கள் நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறாங்கன்னு என்று, இது எல்லாமே டோக்கன் பாலிடிக்ஸ் தானே ஒழிய உள்ளடக்கத்தில் அந்த மக்களினுடைய சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்கு ஒரு விழுக்காடு பயன் தரக்கூடியது அல்ல.